பேசுறது, இப்போ ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரியான குணாதிசயம் கொண்டவங்க தான் வியக்தம் யோகத்தில் பிறந்தவங்க. இது ஒரு அசுப யோகம். இந்த யோகத்தில் எந்த ஒரு சுபகாரியம் செய்ய மாட்டாங்க. சரி, இதெல்லாம் நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? இது நாள், திதி, கிழமை, நட்சத்திரம்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மளோட ஜாதகத்திலேயே முதல் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ராசியில் பிறந்திருக்கிறோம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம், லக்கணம் என்ன திதி, எந்த யோகம், என்ன கரணம், எல்லாமே முதல் ஜாதகத்தில் இருக்கும். பஞ்சாங்கம் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கணும். பஞ்சாங்கம் இருந்தாலே பஞ்ச பூதங்களுடைய அருளாசி கிடைக்கும். பஞ்சம் என்பதே வராது, வீட்டில் பஞ்சம் என்பது இருக்காது அப்படிங்கிறலாம் காஞ்சிமாக பெரியவார் சொன்ன ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு உண்மை. அவர் எப்பயுமே தன்னோட உபநிடதங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யாராவது ஒருவர் எந்திரிச்சு சத்தமாக பஞ்சாங்கம் போடி சொல்லி எல்லாரும் கேட்க சொல்லுவாருங்களாமா. ஆலயங்கள்லையுமே பஞ்சாங்கங்கள் படிப்பது வழக்கமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்று